ஒரு சூப்பரான தட்டைப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்குங்க. தட்டைப்பயிறு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. 3 விசில் விட்டா அது ரெடி ஆயிரும். 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 1/2 வெங்காயம். பச்சை மிளகாவையும் தக்காளியும் அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதை. அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பே லீஃப் போட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம் தாளிச்சுக்கோங்க. இன்னும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா கொதி விட்டுருங்க. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பீன்ஸையும் அதில் போட்டுருங்க. போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டான தட்டைப்பயிர் குழம்பு ரெடிங்க. இது உங்கள் வெயிட் லாஸ்க்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி